Hello learners, welcome to Learn Hindi through Tamil. இன்னைக்கு நம்ம வீடியோவில் டெய்லி யூசேஜ் ஹிந்தி சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிற சென்டென்சஸ் எல்லாமே நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம்ல சும்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி ஹிந்தியில் எப்படிலாம் சென்டென்சஸ் மேக் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஹிந்தியில் சும்மா அப்படின்னு சொல்கிறதுக்கு பஸ் அப்படின்றத சொல்லணும். பஸ் அப்படின்னு சொன்னால் சும்மா அப்படின்றது அர்த்தம். ஸோ பஸ் அப்படின்றத நம்ம போதும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஹிந்தியில் சொல்லுவோம். இப்போ ஏதோ ஒன்று நமக்கு கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி கொடுக்கும்பொழுது போதும் நிறுத்து, இல்லை போதும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு பஸ் ருக்கோ அப்படின்றத சொல்லுவோம். ஸோ நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து நமக்கு அர்த்தம் போதும்னு சொல்கிறோமா இல்லை சும்மா அப்படின்றத சொல்கிறோமா அப்படின்றது சென்டென்ஸை நம்ம எந்த இடத்துல பேசுகிறோம் அப்படின்றத பொறுத்து நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஸோ போதும்னு சொல்கிறதுக்கும் பஸ் அப்படின்றத சொல்லுவோம், சும்மா அப்படின்னு சொல்கிறதுக்கும் பஸ் அப்படின்றத சொல்லுவோம். ஸோ சும்மா இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு பஸ் சுப் ரஹோ, பஸ் சுப் ரஹோ. ஸோ இரு, அமைதியாக இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு சுப் ரஹோ அப்படின்றத சொல்லுவோம். சும்மா அமைதியாக இரு அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது பஸ் சுப் ரஹோ அப்படின்றத சொல்லணும். நெக்ஸ்ட் பாருங்கள், சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு பஸ் மத் ரஹேஹி கியா, பஸ் மத் ரஹேஹி கியா. சும்மா இரு அப்படின்னா பஸ் ரஹோ அப்படின்றத பார்த்தோம். பஸ் சுப் ரஹோ, சுப் ரஹோ அப்படின்னா அமைதியாக இரு அப்படின்றத அர்த்தம். பஸ் ரஹோ அப்படின்றத சொல்லலாம். சும்மா இருக்க மாட்டியா, ஸோ இது ஃப்யூச்சர் டென்ஸ். ரஹேஹி அப்படின்றது ஒரு பெண்ணை பார்த்து கேட்குறதா அர்த்தம். பஸ் மத் ரஹேஹி கியா, நீங்கள் பஸ் மத் ரஹேகா கியா அப்படின்றதும் கேட்கலாம். ஒரு ஆணை பார்த்து கேட்கும்பொழுது ரஹேகா கியா அப்படின்றதையும் சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், சும்மா நில்லு அப்படின்னு சொல்கிறதுக்கு பஸ் கடே ரஹோ, பஸ் கடே ரஹோ. கடே ரஹோ அப்படின்னா நில்லு அப்படின்றது அர்த்தம். பஸ் கடே ரஹோ அப்படின்னா சும்மா நில்லு, சும்மா ஒரு இடத்துல நில்லு அமைதியாக அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இடங்களில் இந்த வாக்கியத்தை நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், சும்மா உட்காந்துருக்காத வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு பஸ் மத் பைட்டோ காம் தேக்கோ. பஸ் மத் பைட்டோ, பைட்டோ அப்படின்னா உட்காரு அப்படின்றது அர்த்தம். சும்மா உட்கார்ந்து இருக்காது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனால் மத் பைட்டோ. காம் தேக்கோ அப்படின்னா வேலையை பாரு, வேலையை செய் அப்படின்னு சொல்கிறதுக்கு காம் கரோ அப்படின்றத சொல்லலாம். பஸ் மத் பைட்டோ காம் கரோ அப்படின்றத சொல்லணும். நெக்ஸ்ட் பாருங்கள், தொந்தரவு பண்ணாத சும்மா உட்காரு அப்படின்னு சொல்கிறதுக்கு பரேஷான் மத் கரோ பஸ் பைட்டோ. தொந்தரவு பண்ணாத அப்படின்னா பரேஷான் மத் கரோ. ஸோ பரேஷான் அப்படின்னா தொந்தரவு, மத் கரோ அப்படின்னா பண்ணாத செய்யாத அப்படின்றது அர்த்தம். சும்மா உட்காரு அப்படின்னு சொல்கிறதுக்கு பஸ் பைட்டோ, பஸ் பைட்டோ. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், என்ன தொந்தரவு பண்ணாத சும்மா உட்காரு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ தொந்தரவு பண்ணாமல் சும்மா உட்காரு. பண்ணாமல், வராமல், போகாமல் அப்படின்றது ஒரு ஃபார்மேட் பார்த்தோம்ல நாம் பினா யூஸ் பண்ணி. அந்த ஃபார்மேட்லேயே இதே சென்டென்ஸை சொல்லணும் அப்படின்னா முஜே பரிஷான் கி பினா பஸ் பைட்டோ. ஸோ பரிஷான் கி பினா அப்படின்னா தொந்தரவு பண்ணாமல் அப்படின்றது அர்த்தம். ஸோ முஜே என்னை தொந்தரவு பண்ணாமல், பரிஷான் கே பினா. பஸ் பைட்டோ அப்படின்னா சும்மா உட்காரு. நெக்ஸ்ட் பாருங்கள், கொஞ்ச நேரம் பேசாமல் சும்மா இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு தோடி தேர் பாத் கியே பினா பஸ் சுப் ரஹோ. பேசாமல் சும்மா இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் பாத் கியே பினா, பேசாமல். அங்கே பரிஷான் கே பினா அப்படின்றத பார்த்தோம். அது என்னதுன்னா தொந்தரவு பண்ணாமல். இங்கே பேசாமல் அப்படின்னு சொல்கிறதுக்கு பாத் கியே பினா. பஸ் சுப் ரஹோ அப்படின்னா சும்மா இரு, சும்மா அமைதியாக இரு அப்படின்றது அர்த்தம். கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தோடி தேர். நெக்ஸ்ட் பாருங்கள், சும்மா இருக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பஸ் ரஹனா இத்தனா ஆசான் நஹி ஹே. பஸ் ரஹனா அப்படின்னா சும்மா இருப்பது, இத்தனா ஆசான் அப்படின்னா அவ்வளவு சுலபம், ஆசான் அப்படின்னா சுலபம். அவ்வளவு சுலபம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இத்தனா ஆசான், இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நஹி ஹே. பகுத் முஷ்கில் ஹே, ரொம்ப கஷ்டம். ஆசான் அப்படின்னா சுலபம், ஈஸி அப்படின்றது அர்த்தம். கஷ்டம் அப்படின்னா முஷ்கில். பகுத் முஷ்கில் ஹே அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்றது அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்கள், சும்மா ஊர் சுற்ற போகாத, சீக்கிரம் வேலையை முடி அப்படின்னு சொல்கிறதுக்கு பஸ் கும்னே மத் ஜாவோ. கும்னே அப்படின்னா கும்னா அப்படின்றது ஊர் சுற்றுறதை குறிக்குது, ஊர் சுற்ற போகாத. ஸோ பஸ் கும்னே மத் ஜாவோ அப்படின்றத சொல்லணும். ஜல்தி காம் பூரா கரோ. ஜல்தி அப்படின்னா சீக்கிரம், காம் பூரா கரோ அப்படின்னா வேலையை முடி அப்படின்றத அர்த்தம். காம் கதும் கரோ அப்படின்னு சொல்லலாம், காம் பூரா கரோ அப்படின்றதும் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சும்மா டிவி பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு யாராவது என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்டால் சும்மா டிவி பார்த்துட்ருக்கேன்னு சொல்லுவோம்ல, அதுக்கு மே பஸ் டிவி தேக் ரஹா ஹே. டிவி
தேக் ரஹா ஹே. இதுவே ஒரு பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா தேக் ரஹி ஹே அப்படின்றத சொல்லணும். மே பஸ் டிவி தேக் ரஹா ஹே தேக் ரஹி ஹே. அது ஆணாக இருந்தால் தேக் ரஹா ஹே, பெண்ணாக இருந்தால் தேக் ரஹி ஹே. பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ கண்டினியூஸ் டென்ஸ், அதனால தான் இங்கே ரஹா ரஹி வருது. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இது பாஸ்ட் டென்ஸ். பேசிக்கொண்டு இருந்தோம். ஸோ இதுவும் கண்டினியூஸ் தான், பட் பாஸ்ட் டென்ஸு. ஹம் அப்படின்னா நாங்கள், பஸ் பாத் கர் ரஹே தே. பஸ் அப்படின்னா சும்மா, பாத் கர் ரஹே தே அப்படின்னா பேசிக்கொண்டு இருந்தோம் அப்படின்றதா அர்த்தம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சும்மா சொல்கிறீங்களா உண்மையாக சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை பார்த்து கேட்குறதுக்கு கியா பஸ் கஹ் ரஹே ஹேன், கியா ஆப் பஸ் கஹ் ரஹே ஹேன். சும்மா சொல்கிறீங்களா, ஆப் சச் போல் ரஹே ஹேன். சச் அப்படின்னா உண்மை, நீங்கள் உண்மையாக சொல்கிறீங்களா, ஆப் சச் போல் ரஹே ஹேன் அப்படின்றத கேட்குறீங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சும்மா ஒரு வேலையாக அந்த பக்கம் வந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மே இஸ் தரஃப் சே பஸ் ஏக் காம் கேலியே ஆயா. இஸ் தரஃப் சே அப்படின்னா இந்த பக்கமா, பஸ் அப்படின்னா சும்மா, ஏக் காம் கேலியே அப்படின்னா ஒரு வேலையாக வந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆயா. நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா ஆயி அப்படின்றத சொல்லணும். மே இஸ் தரஃப் சே பஸ் ஏக் காம் கேலியே ஆயி அப்படின்றத சொல்லணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த சென்டென்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே